எல்லாரும் விஜயை பாராட்ட ஆரம்பிச்சாச்சு, பேச ஆரம்பிச்சாச்சு. விஜய் 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 அப்படிங்கிறது அந்த பேச்சு. எங்கடா இந்த பேச்சில் உதயநிதி என்கிற தன்னை மறந்து விடுவார்களோ, எதை பேசினா திருப்பி அகில இந்திய லெவலில் தான் பேசுபொருளாக முடியும் என்று யோசித்து பழைய பல்லவியை உதயநிதி பாடியிருக்கிறார்ங்கிறது முதல் விஷயம். ஹிந்து விரோதமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு அது நல்லது இல்லை என்பதுதான் என்னுடைய ஆழமான பார்வை. இது என்னுடைய எச்சரிக்கையும். ராகுல் என்ன சொல்லிட்டு இருக்கார், இந்தியாவில் ஜென்சி புரட்சி வர வேண்டும், இளைஞர்கள் ரோட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு ராகுல் சொல்லிட்டு இருக்கார். எதையும் யோசிக்காம விஜய் 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 என்று கண்மூடித்தனமான ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்திய அரசுக்கு எதிராக திருப்பலாம், அவர்களை ரோட்டுல இறக்கலாம், பெரிய கலவரத்தை பண்ணலாம், சிஏஏல பண்ண முடியல. இதுவும் விஜய்க்கான எச்சரிக்கை. காங்கிரஸ் தூண்டுகிறது என்று உங்களுடைய இளைஞர்களை ரோட்ல இறக்காதீங்க. ஒரு மத மாற்றத்தினுடைய ஏஜெண்டை ஏன் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் தலித்துகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் இல்லை. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த உதயநிதியிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ஸ், நம்பிக்கை, அவர் சட்டமன்றத்தில் பேசும்போதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அந்த முகத்துல தெரியக்கூடிய நம்பிக்கை விஜயனுடைய முகத்தில் தெரியவில்லை. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை நாளுக்கு நாள் ஒரு ஐடியாலஜிக்கல் மோதலா மாறிக்கொண்டிருக்கு. சட்டசபையிலேயே சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட கருத்து. அதை தொடர்ந்து டிவிகே எம்எல்ஏ முஸ்தபா அதை வழிமொழிந்திருக்கிறது. ஸோ இதற்கிடையில மேற்கு வங்காளத்தில் நடந்த இந்து கன்சாலிடேஷன் அது மாதிரி தமிழ்நாட்டில் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் கேரளால ஐயுஎம்எல் இன்ஃப்ளூயன்ஸ், காங்கிரஸ் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அவங்க இனிமே நாங்க சொல்றதை தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு வெளிப்படையா அவங்களோட செயல்பாட்டில் காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். சொல்லுங்க. நன்றி சார் எங்களோட இணைந்ததுக்கு. சார், தமிழ்நாடு சட்டசபையிலேயே உதயநிதி ஸ்டாலின் சனாதர்ம தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் டிவிகே எம்எல்ஏ முஸ்தபாவும் அதை வழிமொழிந்திருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு அரசியல் பேச்சா இல்லாட்டி இந்து மத உணர்வுகளுக்கு ஒரு நேரடியான சவாலா? என்ன பண்ணலாம்? இல்ல சார், இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், இந்த வெற்றி விஜயனுடைய வெற்றி. எல்லாரும் விஜயை பாராட்ட ஆரம்பிச்சாச்சு, பேச ஆரம்பிச்சாச்சு. விஜய் 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 அப்படிங்கிறது அந்த பேச்சு. எங்கடா இந்த பேச்சுல உதயநிதி என்கிற தன்னை மறந்து விடுவார்களோ, எதை பேசினா திருப்பி அகில இந்திய லெவல்ல தான் பேசுபொருளாக முடியும் என்று யோசித்து பழைய பல்லவியை உதயநிதி பாடியிருக்கிறாருங்கிறது முதல் விஷயம். ஆனா அதுல அவர் எதை புரிந்து கொள்ளவில்லைன்னா, அவர் மேல ஒரு வழக்கு இருக்கிற நேரத்துல சட்டமன்றத்துல இதை பேசினா வழக்கு வர முடியாது என்று சிந்தித்திருந்தாலும் அந்த வழக்குக்கு இது வலு சேர்க்கும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வராம போச்சுதான் இதுல துரதிர்ஷ்டம். இப்போ அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்த சில தலைவர்கள் நமக்கு தகவல் வருகிறது, இல்லை இல்லை எதுக்கு நாம விஜயை எதிர்க்க வேண்டியது அவருடைய அரசாங்கத்தினுடைய கவர்னன்ஸ் விஷயமா எதிர்க்கலாம், அவர் எதெல்லாம் செய்ய முடியாத வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அதை பத்தி எதிர்க்கலாம், எதுக்கு தோல்விக்கு பிறகும் ஏன் சனாதனத்தை பத்தி பேசி உதயநிதி இப்படி பேரை கெடுத்துக்கிறார், ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிருக்கேன்னு சொன்ன பிறகு உதயநிதிக்கு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கண்டனம் வந்த பிறகு உதயநிதி இப்போ பேக் ஸ்டெப் பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். அதுல என்ன வளர்றாருன்னா, நான் எல்லா மதத்தையும் தானே பேசினேன், சனாதனத்தை பேசவில்லையே அப்படிலாம் சொல்றாரு. எந்த மதத்துல சனாதனம்ங்கிற வார்த்தை இருக்குங்கிறது கூட தெரியாத அளவுக்கு முட்டாளாக உதயநிதி இருப்பாராங்கிறது எனக்கு தெரியல. உதயநிதி அப்படி பேசினா என்ன பண்ணிருக்கணும்? தாவேக்கா அரசு அதை கண்டித்திருக்கணும், விஜய் அரசு அதை கண்டித்திருக்கணும். நான் தாவேக்கா அரசுன்னு சொல்றதனுடைய காரணம் அது புரியணுங்கிறதுக்காக. ஆனா விஜய் அரசுங்கிறது தான் ரொம்ப நல்லா புரியும். குறிப்பாக ஜோசப் விஜய் அரசு அப்படி சொன்னா நல்லா இருக்கும். இல்ல யோசேப்பு விஜய், இல்ல சூசை விஜய்,
ஏன்னா ஜோசப்ங்கிறது அர்த்தம் யோசேப்புன்னு இருக்கு, சூசேனும் இருக்கு. இவர்கள் தமிழை பத்தி ரொம்ப கொண்டாடணும்னு நினைச்சா ஜோசப் எடுத்துட்டு யோசேப்பு சூசேனு கூட போட்டுக்கலாம், நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அப்போ இந்த இடத்துல உடனடியா கண்டனம் தெரிவிக்கலைன்னா கூட அத சட்டசபை குறிப்பில இருந்து நீக்கத்துக்கு நடவடிக்கை எடுக்கலாம். பாஜகவினுடைய எம்எல்ஏ ஒற்றை எம்எல்ஏ போஜராஜன் இது சம்பந்தமாக சபாநாயகர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறார். போஜராஜனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அதை வைத்துக் கொண்டு நீங்க சொன்ன மாதிரி மதுரையினுடைய முஸ்தாபா பேசுகிறார். முஸ்தாபாவும் பேசிட்டு நான் அப்படி பேசலன்னு திருப்பி பின்வாங்கிறார். நானும் எல்லா சமுதாயத்துக்கும் தாங்கிறாரு. அதாவது என்ன பைத்தியக்காரத்தனம்னா, அவர் சொல்றாரு எல்லா மதமும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் பேசினேன், எல்லா மதத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு பேசினேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொன்னார், நாங்களும் ஈவேராவை வச்சிருக்கோம், நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம். எந்த ஈவேரா கிறிஸ்தவ இஸ்லாமிய இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஈவேரா அவருடைய மொத்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி இருப்பாரா? தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அப்ப ஈவேராவும் படிக்கல, அம்பேத்கரும் படிக்கல. அம்பேத்கரும் ஈவேராவையும் பேசுறதே முதல் தவறு. ஏன்னா அம்பேத்கர் தேச துரோகி கிடையாது, சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னவர் கிடையாது. மதம் மாறின போது கூட இந்திய நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு உட்பட்ட ஒரு மதத்தை தேர்ந்தெடுத்தாரே தவிர அந்நிய நாட்டு மதங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அவருக்கு ஹைதராபாத் நவாப் நிஜாம் ரூபா கொடுத்து இஸ்லாத்துக்கு மதம் மாறுங்கள் என்று சொன்ன போது கூட அவர் மாறவில்லை. அதனால அந்த மதம் மாறாத ஒரு அம்பேத்கரும் இந்து மத வெறுப்பையே மூலதனமாக கொண்ட ஈவேராவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா அவர் தலித்துகளுடைய தலித்துன்ற வார்த்தையே தவறுதான், ஆனா இன்னைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். அவருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாரை தவிர வேற விஷயம் இல்லை. ஆனால் ஈவேரா இவர்களை மட்டமாகவே ஹேண்டில் பண்ணார், இதுலயும் சந்தேகம் கிடையாது. அப்ப இவங்களுக்கு அம்பேத்கரும் தெரியாது, ஈவேராவும் தெரியாது, முஸ்தாபா அப்படி பேசுகிறார். அடுத்த போல ஆதவ அர்ஜுனா அதை விட பெருசா வளரி இருக்கிறார். இவர் தான் இன்னைக்கு முக்கியமான மந்திரி. அவர் என்ன சொல்றாரு, சனாதனம் என்றால் வட மாநிலங்கள்ல அது இந்து மதம், தென் மாநிலங்கள்ல அது ஜாதி பேதம். இது என்னங்க புதுசா இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி ஒருத்தரா அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கிறிஸ்டபர் அவர் பேசுறார். அதாவது பூனை குட்டிகள் எல்லாம் முன்னொன்னா வெளியில வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறேன். இந்த ஆட்சி தன்னுடைய கவர்னன்ஸ்ல செலுத்த வேண்டுமே தவிர கவனத்தை இந்த மாதிரி திமுக டிராப்ல போய் விழுந்து சனாதனம் ஜாதின்னு விழக்கூடாது நினைக்கிறேன். ஆனா துரதிருஷ்டவசமாக திமுக ஒரு பொறி வைக்கிறது, அந்த பொறியில வரிசையா போய் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே இவர் நீட்டுக்கு கடிதம் எழுதுறார் ஜோசப் விஜய். அடுத்தாப்புல இலங்கை தமிழர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் யோசப் விஜய். இதெல்லாம் எனக்கு என்னன்னா, இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு கூட இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல உறவு தேவைப்படுகிறது. அந்த நல்ல உறவை எப்படி கெடுக்கலாம் என்று திமுக வேலை பார்க்கிறது. அதாவது அவங்க உறவே இல்லாம கெட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு உறவு வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு டிராப் வைக்கிறாங்க. அந்த டிராப்ல அதாவது ஒரு பக்கம் ஆன்மீகம் பேசுகிறார், ஆன்மீகம் பேசுறது இல்லை, ஆனா குறைந்தபட்சம் சர்ச்சில் முட்டு போட்டு நடக்கிறார் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஏதோ ஒரு ஜோதிடரை நம்புகிறார், நெத்தியில அந்த ஹோமத்தினுடைய குங்குமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தினுடைய குங்குமம் நீங்க நாளைக்கு கேட்டக்கூடாது, இது எந்த கோயில் குங்குமம், மீனாட்சி கோயிலா காமாட்சி கோயிலான்னு கேட்டக்கூடாது என்பதனால் ஒரு ஹோமம் செய்த ஏதோ அந்த காலத்து வேள்வி செய்த மாதிரி ஒரு ஹோமத்தினுடைய குங்குமத்தை நெற்றியில வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கிற நேத்து தான் அமாவாசை இன்னைக்குதான் மினிஸ்டர்ஸினுடைய போர்ட்போலியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தெளிவான நம்பிக்கை உள்ள ஒரு அரசியல் கட்சி இந்த டிராப்ல உளுந்து கொண்டு ஏன் இப்படி பேசுறாங்க? அதாவது மத்திய அரசுக்கு எதிராக திமுக திருப்புகிறது என்று கூட இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கோ முஸ்தாபாவுக்கோ புரியவில்லையா? விஜய்க்கு புரியவில்லையா என்று கேட்டால் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. புரியவில்லை. அந்த டிராப்ல அவங்க விழுந்துகிட்டு இருக்காங்க. விழக்கூடாது என்பது என்னுடைய எச்சரிக்கை.
ஹிந்து விரோதமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு அது நல்லது இல்லை என்பதுதான் என்னுடைய ஆழமான பார்வை. இது என்னுடைய எச்சரிக்கையும். நன்றி சார். ஸோ தாவேக்கா அரசு அது தேர்தல் பிரச்சாரத்துல மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ இப்ப டிஎம்கே பேசுற அதே ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முன்னாடி கேள்விக்கான பதில்ல அவங்க அரசியல் கொள்கையிலையும் அவங்க வந்து ஒரு திராவிடியன் மாடல் 2.0 அப்படின்னு வந்து பிஜேபி காரங்க சொல்றதுல உண்மை இருக்கா? அதாவது சார், நான் வேடிக்கையா சொல்லுகிறேன், திராவிடம் போய் தமிழ் வந்திருக்குன்னு சொல்றேன். இதுக்கு முன்னால திமுக, திமுக அப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் மதிமுக, அதுக்கப்புறம் தேமுதிக, திராவிட முன்னேற்ற தேசிய கழகம், அந்த மாதிரி எல்லாமே திராவிடம் இல்லாம தமிழ்நாட்டுல கட்சியே வரல. சீமான் தான் நான் திராவிடத்துக்கு எதிரி, திராவிடம் என்பது தமிழை மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர்னு பேர் வச்சார். விஜய் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் தான் பேர் வச்சார். ஆகையினால நான் வேடிக்கையா எல்லா இடத்துலையும் சொல்றேன், திராவிடம் போய் தமிழ் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றேன். அது வந்திருக்கா வரலையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். பேரளவுல திராவிடம் போய் இருக்கிறது. ஆகையினால இத திராவிட மாடல் 2.0 2.0 அப்படின்னு கேட்டால் இது திராவிட மாடல் இல்லை அப்படிங்கறத அவங்க பேரை வச்சு நான் சொல்லுவேன். மற்றபடி அதே பேட்டர்னை இவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா ஃபாலோ பண்றாங்க. அத அப்புறம் பார்ப்போம். இந்த திராவிடத்துக்கு இதுவரைக்கும் திராவிடம்ங்கிற வார்த்தையே அவர்கள் இதுவரைக்கும் எதிர்க்கல. அதாவது சீமான் எதிர்த்த மாதிரி இவங்க எதிர்க்கல. எதிர்ப்பார்களா என்பது இப்ப நமக்கு தெரியாது. அப்படி எதிர்க்க போது இது திராவிட மாடல் இல்லைன்னு திருப்பியும் நம்ம தைரியமா சொல்லலாம். அந்த எதிர்க்கிற தைரியம் வருமா அப்படின்னு கேட்டா, திருமா இருக்கிற வரைக்கும், 2 கம்யூனிஸ்ட் இருக்கிற வரைக்கும், காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் வருமாங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தானா, அந்த மாதிரிதான் கொள்கை ரீதியாக இவர்கள் போகிறார்களா கேட்டா, விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ஒரு விஷயம் சொன்னார், பாஜக என்னுடைய கொள்கை எதிரி, திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொன்னார். அப்ப அவர் கொள்கைன்னு ஒரு இடத்துல பாஜகவை எதிரியாக பார்க்க. ஆனா கொள்கை எதிரினா எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஐடியாலஜிக்கலா இருக்கலாம். அதுக்காக நீட் எதிர்ப்புங்கிறது கொள்கை கிடையாதுங்க. நீட் எதிர்ப்புங்கிறது ஒரு பிரச்சனை, அது கொள்கை கிடையாது. அதாவது இந்த திமுக, அதான் அதனாலதான் சொல்றேன், இவங்க எந்த ட்ராப்ல இருக்காங்க. கொள்கை என்பது வேற, இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் அண்ட் அப்போசிங்கிறது வேற. ஆனா நீட்டையும் நான் எதிர்ப்பேன், மத்திய அரசு எது செய்தாலும் எதிர்ப்பேன் அப்படின்னு நீங்க வரும்போது அது கொள்கை இல்லை, ஜெராக்ஸ் காப்பின்னு அர்த்தம். அப்போ உங்களை யாரு ஜெராக்ஸ், நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்க ஜெராக்ஸ் காப்பியாக மாறிவிடாதீர்கள். கொள்கை ரீதியாக நீங்க பாஜகவை எதிர்கொள்வதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பண்ணுங்க, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கொள்கை. ஆனா அப்ரோச்னு வரும்போது, வளர்ச்சி திட்டம்னு வந்தா தமிழ்நாட்டுல ஒன்னும் கூட அலோவ் பண்றது இல்லை. அது கொள்கை கிடையாது. அதாவது மத்திய அரசு எத்தனையோ உதவி பண்ணி இருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. அதுல 1 ரூபாய கூட மத்திய அரசு சொன்னதா திமுக அரசு அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு தடவை பிரதமர் நலத்திட்டங்களை துவங்கி வைக்கும் போது கூட பள்ளிக்கூடத்து குழந்தை கட்டடிச்சிட்டு போற மாதிரி ஸ்டாலின் எங்கேயாவது போயிடுவார். அப்படிலாம் இருக்காதீங்க. இன்னும் அடுத்த 5 வருஷம் அங்க பாஜக தான் இருக்க போது, எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் வரப்போகிறது, பிரதமர் வரப்போகிறார். அன்னைக்கு நீங்க திடீர்னு லீவு போட்டுட்டு ஸ்டாலின் மாதிரி வெளியில போயிடாதீங்க. இப்படித்தான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். நம்மளால சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வைசர்ஸ் எனக்கு என்னவோ ரொம்ப தவறான அட்வைசர் கையில அவங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. நம்ம திருப்பி ஐடியாலஜிக்கல் இஷ்யூக்கு வருவோம். ஸோ இப்படி டிஎம்கேக்கும் தாவேக்காக்கும் நடுவில் ஐடியாலஜிக்கலா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிற சமயத்துல சனாதன தர்மத்துக்கு எதிரான பேச்சுக்கள் தொடர்ந்து வந்தா சைலண்டா இருக்கிற இந்து வாக்காளர்கள் எமோஷனலி கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதாவது விஜய்க்கு இப்ப ஒண்ணும் இல்லை சார், முஸ்தாபா வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த தொகுதி மக்களுக்கு நாங்க கண்ணை மூடிட்டு ஒரு முஸ்லிமுக்கு ஓட்டு போட்டுட்டோம்ங்கிறது தெரிஞ்சது. கேண்டிடேட் யாரு என்று தெரியாமல் தான் அவர்கள் ஓட்டு போட்டார்கள். ஏன்னா விஜய் பேசும்போதே சொல்லிட்டாரு, திருமங்கலம் விஜய்
திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மத்திய விஜய், இதெல்லாம் தான் விஜய் பேசின பேச்சு. அந்த பேச்சை நம்பிக்கொண்டுதான் கேண்டிடேட் யாரு என்று பார்க்காமல் அவங்க முஸ்தபாக்கு போட்டிருக்காங்க. அப்ப முஸ்தபா எப்படி இருக்கணும்? விஜய் மாதிரி தானே இருக்கணும். விஜய் மாதிரினா விஜய் வந்து செக்குலரா அப்படிங்கறத கேள்வி எனக்கு இல்ல. அந்த கேள்வியில நான் அதுக்குள்ள போக தயாராக இல்லை. ஆனா குறைந்தபட்சம் அவர் சொல்றாருல்ல, எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு, அந்த மாதிரி தானே முஸ்தபா இருக்கணும். சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு ஏன் சொல்லணும்? ஆதவர்ஜினா சொல்லுகிறார், வெற்றி பெற்ற உடனே திருமாவளவனை பார்த்துட்டு வந்த உடனே அவர் ஒரு பதிவு கொடுக்கிறார், என்னுடைய அரசியல் ஆசான் திருமாவளவனை சந்தித்தேன். அங்கேயே தாவேக்கா விழுந்து போச்சுங்க. ஆதவர்ஜினாவுக்கு அரசியல் ஆசான் திமுக. உதயநிதி சனாதன எதிர்ப்பு சொல்லும் போது அதுக்கு ஆதவர்ஜினா வக்காலத்து வாங்குகிறார். அப்போ கோபம் வரும். இப்ப இந்த நிர்மல்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. நான் பொதுவா அவர் ஒரு வார்த்தை அவர் வெளியில போகும்போதே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 420 பாஜக விட்டு வெளியில போச்சுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவர் போவதற்காக நடை சாத்தாமல் லேட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரி ஒரு அடாவடித்தனம்? அதாவது திமுக என்ன அடாவடித்தனம் பண்ணதோ அதே அடாவடித்தனத்தை இவங்க பண்ண. ஏன் ஒரு மினிஸ்டருக்கு நேரத்துக்கு போக முடியாத? அங்க வந்து சாமியை காக்க வைக்கணும், குருக்களை காக்க வைக்கணுமா? அதை விட இவருக்கு என்ன வேலை இருந்தது? யாரு கூட அவ்வளவு பெரிய சந்திப்பு நடத்தி கொண்டிருந்தார்? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் தாமதமாக போகணும்? அப்ப இதெல்லாம் அயோக்கியத்தனம் என்று நான் பார்க்கிறேன். இந்த ஒரு இடத்துல மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது, நீங்க ஐடியாலஜிக்கலி டிஃபரெண்டாக இருந்து கொள்ளுங்கள். ஐடியாலஜிய சம்பந்தமான இஷ்யூஸ் வரும்போது மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு எல்லா நேரத்திலையும் அவனும் பேசுறா நீங்களும் பேசுறா, அவனும் பேசுறா நீங்களும் பேசுறா, யூ ஆர் அண்டர் ட்ராப் என்று தான். மீண்டும் மீண்டும் அதை பண்ணாது. ஏன்னா வளர்ச்சி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு, திமுக வந்து அந்த அளவுக்கு ஹிந்து வெறுப்பை காட்டியது, திமுக வந்து அந்த அளவுக்கு மத்திய அரசு கூட வெறுப்பை காட்டினது. அதாவது வேண்டவே வேண்டாம் பொய் சொல்லி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியே தடைபட்டு விட்டது. இவங்க சொன்ன அந்த 10 லட்சம் கோடியை கடன் வாங்கி விட்டது. இதுல இருந்துலாம் நீங்க வெளியில வரணும்னு ஓட்டு போட்டிருக்கும் போது, ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்கும் போதே எல்லாரும் அதாவது சொன்ன ஒரே வார்த்தை, இவராது மத்திய அரசு கூட ஒழுங்காக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், நல்லபடியா தமிழ்நாட்டுல வளர்ச்சி வர வேண்டும்னா அதை எப்படி இவர் காப்பாற்ற போறாருங்கிற கவலை எனக்கு இப்போ வந்திருக்கு. திமுக மட்டும் இல்ல, காங்கிரஸ், இடதுசாரி, விசிக, அப்புறம் ஐயுஎம்எல், ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமும் தாவேக அரசுல அதிகமாக ஆயிட்டு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து விஜய் வந்து இவங்களோட ப்ரெஷர் பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டாரா? சார், இதுல விசிக விட்டுருங்க, திமுக விட்டுருங்க. ஐயுஎம்எல் எப்படி செக்யூலர் பார்ட்டி? எனக்கு புரியவே இல்லை. அது முஸ்லிம் லீக்கான பார்ட்டி. மொத்த சரித்திரத்தை பார்த்தாலே அது முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுத்திருக்கும், வேற எதுக்காகவும் குரல் கொடுத்திருக்காது. தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுத்திருக்குமா? கொடுத்திருக்காது. இந்திய வளர்ச்சிக்காக குரல் கொடுத்திருக்குமா? கொடுத்திருக்காது. அப்போ அவங்க பேரே முஸ்லிம் லீக்னு இருந்த போது நீங்க போய் அதை போய் செக்யூலர்னு சொல்றது இருந்தா என்ன பைத்தியக்காரத்தனம்? இது முதல் கேள்வி. முஸ்தபா பேசிட்டார். முஸ்தபா ஐயுஎம்எல்ஏன்னு விட்டுருங்க, அவர் தாவேகா எம்எல்ஏ தான். ரெண்டாவது, காங்கிரஸ் பத்தி ஒரே ஒரு எச்சரிக்கை நான் நேற்று ஷீ டிவியில பேசும்போதும் நேற்று அந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன். அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால ஜனம் டிவியில பேசும்போதும் அந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன். காங்கிரஸ் ஏன் ஓடி போய் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள்னு கேள்வி வந்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேரளால நாம ஜெயிச்சிட்டோம், கர்நாடகாவில் ஆட்சியில இருக்கும், தெலுங்கானால ஆட்சி இருக்கும், 60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலே நமக்கு ஆட்சிக்கு பங்கு வருகிறது, ஆகையினால சவுத்துல நமக்கு ஒரு எம்பேர் வருகிறது, ஆகவே ஓடி போய் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் அதை விட அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா என்று கேட்டால், இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சி விஜய் கட்சி. அதாவது இளைஞர்கள் அதிகம் இருந்த கட்சி எதெல்லாம் அப்படின்னு கேட்டா, விஜய் வருவதற்கு முன்னால் 2 கட்சி தான், ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு பாஜக. அதுல பாஜக அண்ணாமலையினுடைய தலைமையில அப்படி எக்கச்சக்கமான இளைஞர்கள் வந்தார்கள். அண்ணாமலைக்கு முன்னால முருகன் வந்த போதே எக்கச்சக்கமான அந்த முருகனுடைய அந்த வேல் யாத்திரையில் அத்தனை இளைஞர் படை வந்தது.
இன்னைக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சின ஒரு கட்சியாக பாஜக இருந்தது. அப்புறம் இன்னைக்கு நயினார் வந்திருக்கிறார். நயினாருடைய தலைமையும் நல்லா தான் இருக்கு. ஆனால் அப்போ நயினார் இங்க பிஜேபி இளைஞர் கட்சி, தாவேகா இளைஞர் கட்சி, சீமான் இளைஞர் கட்சி. இதுல இன்னைக்கு கண்ணு மூடிக்கொண்டு இளைஞர்கள் போட்டாங்கன்னா, இளைஞர்கள் மட்டுமல்ல குழந்தைகள் வரைக்கும் இவங்க ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ராகுல் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்தியால ஜென்சி புரட்சி வர வேண்டும், இளைஞர்கள் ரோட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு ராகுல் சொல்லிட்டு இருக்காரு. மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால சொல்லி பார்த்தார், நடக்கல. அதுக்கப்புறம் இந்த 5 மாநில தேர்தல்ல சொல்லி பார்த்தார், நடக்கல. அவருக்கு கடந்த 5-6 வருடங்களாக மீண்டும் மீண்டும் மோடியை ஜெயிச்சிட்டு இருக்கிறதுனால எங்கேயாவது இந்தியால கலவரத்தை தூண்டணும், அந்த கலவரத்தை தூண்டுவதற்கு இளைஞர்கள் வேணும். ஏன்னா காங்கிரஸ் முதுமையான கட்சியா போயிடுது. ஆகையினால விஜய் கூட வந்தால் இந்த யோசிக்காத, எதையும் யோசிக்காம விஜய் 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 என்று கண்மூடித்தனமான ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்திய அரசுக்கு எதிராக திருப்பலாம், அவர்களை ரோட்டுல இறக்கலாம், பெரிய கலவரத்தை பண்ணலாம். சிஏஏல பண்ண முடியல, அந்த அக்ரிகல்ச்சர் லால பண்ண முடியல. எத்தனையோ தடவை நாம் தோல்வி அடைந்து விட்டோம். விஜய்க்கு தமிழகத்துல மாசு இருக்கு, கேரளாலையும் இருக்கு. ஆகையினால ஒரு பெரிய புரட்சி, ஜென்சி புரட்சிக்கு விஜய் கட்சி நமக்கு உதவும், அங்க இருக்கிற இளைஞர்கள் உதவுவார்கள், அவர்களை கொண்டு தெருவில் கலாட்டா பண்ணலாம் என்று காங்கிரஸ் நினைத்திருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. ஆகையினால இதுவும் விஜய்க்கான எச்சரிக்கை. காங்கிரஸ் தூண்டுகிறது என்று உங்களுடைய இளைஞர்களை ரோட்ல இறக்காதீங்க, அவர்கள் உங்களுடைய பொக்கிஷம், அவர்களை காங்கிரஸ் திருடக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. காங்கிரஸ் உங்களை பணயம் வைத்து இந்த நாட்டுக்கு எதிராக ஏதாவது திட்டம் பண்ணுமானால் விஜய் அவர்களே எச்சரிக்கையாக இருங்கள். தாவேகா அமைச்சர்களே, எம்எல்ஏக்களே, தொண்டர்களே எச்சரிக்கையாக இருங்கள். அப்பதான் என்னுடைய. ஓகே சார். இப்ப நம்ம பார்க்குறோம், தாவேகா திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுது. அதை ஃபாலோ பண்ணுறதை ஆதரிக்கிறவங்க ஒரு பக்கம், தாவேகாவும் சரி விஜயும் சரி ஒரு சாஃப்ட் இமேஜை மெயின்டைன் பண்ணோம், எம்ஜிஆர் போல, ஜெயலலிதா போல அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு பக்கம். இப்படி கட்சிக்குள்ள 2 விதமான ஒரு ஒரு பிரிவு இருந்தா அதை விஜய் எப்படி எதிர்காலத்தை சமாளிக்க போறாரு? இல்ல, விஜய் எப்படி சமாளிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜயனுடைய அப்பா அதாவது அவர் தான் சொல்றாரு, நான் கன்வெர்ட்டடு, என் ஒய்ஃபை நான் எப்படி லவ் பண்ணேன், எப்படி கல்யாணம் பண்ணேன், எப்படி கன்வெர்ட் பண்ணேங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. தான் கன்வெர்ட்டடுங்கிறத ஒத்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் இல்லை இல்லை இப்பெல்லாம் நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்கிறார். இந்த அம்மாவும் போகுது. சத்யசாய் கோயிலே உன்னை தானே கூட நிறுவி இருக்கிறதுன்னு நமக்கு கேள்வி வருகிறது. சத்யசாய்ங்கிறது அது ஒரு பக்கம் விட்டுருவோம், அது ஒரு ட்ரைபு அப்படின்னு விட்டுறலாம். ஆனாலும் கூட அப்படி வர்ற காலத்துல விஜய் எப்படி இருக்க போறார்? ஏன்னா விஜய் திமுகவால் களம் இறக்கப்பட்டவரா அப்படின்னு பார்த்தா அந்த கேள்விக்கு இன்னும் உண்மையான பதில் வரல. ஏன்னா 2021 எலெக்ஷன்ல சைக்கிள்ல கருப்பு சகப்பு துண்டை போட்டுட்டு தான் இவர் ஓட்டு போட வந்தார். அப்போ திமுக இவரை களம் இறக்கியது என்பதுதான் உண்மை. ஆதவர்ஜினா அந்த பீரியட்ல விசிகால தான் இருந்தார், இங்க வரல. ஆகையினால எங்கேயோ ஒரு இடத்துல இவருக்கும் திமுக விசிகாவுக்கும் லிங்க் இருக்கிறது. விசிகா சொல்லவே வேண்டாம், அது ஒரு பெரிய மதமாற்ற ஏஜென்ட் கட்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ திருமாவளவன் ஒண்ணு சொல்றாரு, தமிழகம் தலித்தை முதல்வராக்கக்கூடிய இடத்துக்கு வரவில்லை, அந்த சமூகம் அந்த எண்ணத்துக்கு வரவே இல்லைன்னு. யார் சொன்னா? வரும். தேசிய தலித்துகளை முன்னேற்றுவதற்கு வரும், ஹிந்து தலித்துகளை முன்னேற்றுவதற்கு வரும். நான் 40 நாளும் தொழுகை பண்ணுவேன், 40 நாளும் ரம்ஜானுக்கு விரதம் இருப்பேன், நான் ஹிந்து மதத்தை மட்டுமே கொச்சப்படுத்தி பேசுவேன், எங்கெங்கெல்லாம் கோபுரங்கள்ல ஆபாசம் இருக்கிறதோ அதெல்லாம் பேசுவேன்னு பேசுற ஒரு ஆளை ஏன் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
ஒரு மத மாற்றத்தினுடைய ஏஜெண்டை ஏன் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் தலித்துகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் இல்லை சார். தலித்தினுடைய ஒரு முருகனை மாநில தலைவர் ஆக்கினது பாரதிய ஜனதா கட்சி சார். தலித்துகளை எத்தனையோ சிஎம் ஆக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சார். அதனால இந்த கேள்விக்கு இடம் இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இவருக்கு விஜய்க்கு என்ன அழுத்தம் இருக்கிறது என்று பார்க்கும்போது நிச்சயமா ஒரு பார்வை எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கு. ஜேசிடி பிரபாகர் ஏறின உடனே நாமும் பைபிள் படிக்க கூடாதுன்னு சொல்லல. இதே ஒருத்தர் பகவத்கீதையில இருந்து கோட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குங்கிற கேள்வியை மட்டும்தான் கேட்கிறேன், வேற ஒண்ணுமே கேட்கல. அப்ப தைரியமாக பேசுகிறார். அவரும் ஏற்கனவே சொல்லிட்டு சர்ச் வாசல்ல லுத்தரன் சர்ச் வாசல்ல இருந்து நான் பைபிள் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடிய வரா. அப்போ முதல்வர் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் அல்ல, சபாநாயகர் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் அல்ல, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் அல்ல. ஏன்னா அவர் சொல்றாரு என் ஒய்ஃப் கிறிஸ்டியன் ஆகையினாலும் நான் கிறிஸ்டியன், இதை சொன்னா சங்கிகளுக்கு வயிறறியும், இதெல்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இந்த இடத்திலிருந்து இதை கடந்து விஜய் வெளியில வருவாரா அப்படின்னு உங்க கேள்வி $1,000,000 கொஸ்டின். ஆனால் வர வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தால்தான் வர முடியும். மற்றவங்க முயற்சி செய்து அவர் தூக்கி வைக்க முடியாது. அப்ப திருப்பி 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 திமுக அவரை இந்த டிராப்புக்குள்ளதான் தள்ளும். அந்த திமுக அதைத்தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். திமுக இந்த டிராப்பை திருப்பி 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 வெட்டி விட்டுட்டே வரும். இதை கடந்து அவர் வளர்ச்சி பாதைக்கு வர வேண்டும். என்னுடைய ஆட்சியில அதுக்கெல்லாம் வேலையே இல்லை சார். ஜாதி பேதத்துக்கு வழி இல்லை, மத பேதங்களுக்கு வழி இல்லை, நான் எப்படி நிர்வாகம் பண்றேன் பாருங்க அப்படின்னு வர வேண்டிய கடமை போனஸ் யார்கிட்ட இருக்குன்னா விஜய்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அவர்கிட்ட வெளியில வராததால் விஜய் ஆபத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வருது. அந்த ஆபத்தை அவர் கடந்து எப்போ வரப்போறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் அதாவது ஒரு உதயநிதி எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய அந்த உதயநிதியிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ஸ், நம்பிக்கை, அவர் சட்டமன்றத்துல பேசும்போதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எப்படினாலும் நம்மளுடைய ஓட்டு நம்மளை விட்டு போயிடாதுங்க, திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணிடலாங்கிற எண்ணமும் விஜய் அந்த அந்த முகத்துல தெரியக்கூடிய நம்பிக்கை விஜயனுடைய முகத்தில் தெரியவில்லை. ஒரு சோர்வுதான் தென்படுகிறது, ஒரு அமைதி, ஏதோ ஒரு விதமான அச்சம் அந்த முகத்தில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவர் இவ்வளவு இடத்துக்கு அவர் போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அவர் தானாக இருந்தால் அவரை தேடி ஆதரவு வந்திருக்கும். ஏன் யார் இப்படி அதான் சொல்றேன், அவருடைய அட்வைசர் தப்பு பண்ணுகிறார்கள். ஏன் இத்தனை இடத்துக்கு தேடி தேடி போனாரு, ஏன் சோபா போட்டாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதனால விஜய், உங்களுடைய கேள்விக்கு என்ற நேரடியான பதில் இல்லை. ஆனால் விஜய் இன்னும் அந்த ஒரு மெட்டல், அப்படி ஒரு ஸ்டஃப் என்று தன்னை நிரூபிக்கவில்லை என்பது வருத்தமாகத்தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சனாதனம் பற்றிய கான்ட்ரவர்சிஸ், கோவில் குறித்த இஷ்யூஸ், இந்து சென்டிமெண்ட்ஸ், இதெல்லாம் திமுக திருப்பி தாவேக்காவே அந்த ட்ராப்ல இழுத்துதுன்னா இது லாங் டேர்ம்ல பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் பாஜக செல்வாக்கு இழந்திருக்கிறத நம்ம வாக்கு எண்ணிக்கையை வச்சு சொல்றோம். அதே சமயத்துல திமுக அதிமுகவும் அந்த செல்வாக்கை இழந்திருக்கு. ஸோ தாவேக்கா முன்னாடி இருக்கிற நிலைமையில தாவேக்காக்கு எதிரா பாஜக வரத்துக்கு ஒரு எப்படி இருக்கு அந்த வாய்ப்பு? பாஜக செல்வாக்கு இழக்கவே இல்லை. நீங்க 27 தொகுதியில வந்த ஓட்டிங் பெர்சன்டேஜை நீங்க பாக்குறீங்க. இதே 234 தொகுதியில இருந்தா பாஜக என்ன ஓட்டு வாங்கியிருக்குங்கிறது அடுத்த கேள்வி இருக்கிறது. சரி, அவ்வளவு. பாஜக நீங்க பாருங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிடன்சி எல்லாம் பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருந்தது. ராசிபுரத்துல, அவினாசில, கந்தர்வக்கோட்டையில, இன்னொரு தொகுதி நம்ம இவர் ஆனந்தன் ஐயாசாமி சொல்ல வரீங்க. ஆமா, இங்கெல்லாம் அதாவது எந்த பட்டியலினம் பாஜகவுக்கு விரோதி என்னதோ அங்கெல்லாம் பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மொடக்குறிச்சியில நாம பார்த்தோம், களியில நாம பார்த்தோம், இப்போ ஜெயிச்சிருக்கிற ஊட்டியில நாம பார்க்கணும். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படியே தவிர பாஜகவுடைய ஓட்டு ஒன்றும் குறைஞ்சிடல. தூத்துக்குடியும் அதே தான், அந்த 2 தொகுதியும் அதே தான். அதனால எந்த இடத்துலையும் பாஜக தன்னுடைய இதுல தளர்ந்திருக்கதா எனக்கு தெரியலை.
ஆனால் உங்க கேள்விக்கான பதில், இந்த ஸ்பேஸ் பாஜகவுக்கு வருமா என்றால் கண்டிப்பாக வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால விஜய் என்ன சொன்னார்? இது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும். அவர் என்னைக்குமே ஏடிஎம்கே அக்னாலேஜ் பண்ணல. அவர் அக்னாலேஜ் பண்ணாத மாதிரிதான் ரிசல்ட் வந்துட்டு. ஏன்னா ஏடிஎம்கே இப்போ 2ஆ பிரிஞ்சு போய் இருக்கிறது. ஒரு ஏடிஎம்கே என்ன ஆகும்னு தெரியல. ஆகையினால ஏதோ ஒரு கழகம் தன்னுடைய முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது எந்த கழகம்னு நாம் பார்த்துட்டோம், முடிஞ்சு போச்சு. திமுக பொறுத்தளவுல இன்னைக்கு இன்டாக்டாக இருக்கிறது. அப்ப இன்டாக்டாக இருக்கிற திமுக யாரை ஃபைட் பண்ணும்? தாவேகாவை ஃபைட் பண்ணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற தாவேகா எக்ஸ்போஸ் ஆகிவிடும். இது ஒரு ஸ்பர்ட் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு ஸ்பர்ட். கட 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 கண்ணை மூடிட்டு வந்துருது. அந்த அதாவது ஆளும் கட்சியை விட திமுக எதிர்கட்சியாக நன்றாக செயல்படும்ங்கிறதுல யாரும் மறுக்கவே முடியாது. எதிர்கட்சியா இருக்கும்போது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஜனநாயகம்னு பேசுவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா ஜனநாயகமே இருக்காது, சர்வாதிகாரம் தான் இருக்கும். பேச்சு சுதந்திரம்னு பேசுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா பேச்சு சுதந்திரமே இருக்காது. இதெல்லாம் இருக்கும். அப்போ தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும்போது எக்ஸ்போஸ் ஆக 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 இவங்களால பதில் கொடுக்க முடியாத போது என்ன ஸ்பீடா வளர்ந்ததோ அந்த ஸ்பீடா தாவேகா கீழே விழும். அப்ப அந்த ஸ்பேஸ் யாருக்கான ஸ்பேஸா வரும்? கொள்கை ரீதியாக தாவேகாவும் திமுகவும் ஒன்று என்று வந்த பிறகு கொள்கை ரீதியாக அந்த ஸ்பேஸ் திமுகவுக்கு தான் போகும். கவர்னன்ஸ் இவங்க ஃபெயிலியர் ஆயிடுத்தாங்கன்னா திமுக இவங்களோட நல்லா தானே ஆட்சி செய்தன்னு, ஏன்னா அவங்களால அதை எவ்வளவு கொடூரமான ஆட்சியும் நல்ல ஆட்சி என்று காமிக்க முடியும். இல்லைன்னா இந்த 24% வந்திருக்காது. அப்போ அந்த ஸ்பேஸ் கொள்கை ரீதியான ஸ்பேஸாக மாறும்போது கடைசியில் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி என்றுதான் தமிழ்நாட்டில் போகும். ஏன்னா ஏடிஎம்கே எப்படி இருக்கிறதுங்கிறத நமக்கு தெரியல. அவங்க எல்லாத்தையுமே தொலைத்து விட்டு எதையோ தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் எதை தோடுகிறார்களோ என்ற அச்சம் நமக்கு வருகிறது. இது நான் ஏடிஎம்கே தவறாக விமர்சிக்கவில்லை, அவர்களை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக விமர்சிக்கிறேன். நாளைக்கு தமிழ்நாட்டுல நல்லது வரணும்னா அவங்களுக்கு ஒரு கை இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அதை அவங்க உற்றக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்துல சொல்லுகிறேன். மற்றபடி இந்த ஸ்பேஸ் தாவேகா டிமினிஷ் ஆகும் போது வரக்கூடிய ஸ்பேஸ் பாஜகவுக்கான ஸ்பேஸ். அது 5 வருஷத்துல வரலாம், 10 வருஷத்துலயும் வரலாம், 5 வருஷத்துலயும் வரலாம், 10 வருஷத்துலயும். சிறப்பு, சிறப்பு. சிறப்பான பதில். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நாம் திரு நம்பி நாராயணன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.